ஈரானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம். பட் எங்களுக்கு தேவை ஒரிஜினலாக ஈரானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத பேச்சுவார்த்தை. அதை விட்டுட்டு ஈரானுக்கு நிறைய விட்டுக்கொடுப்புகள் செய்யப்பட்டு அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை ஈரான் இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அணு ஆயுதத்தெல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்குற தயாராக இருந்தால் பொருளாதார தடை கம்ப்ளீட்டாக எங்கள் நாட்டை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும். இல்லை நாங்கள் அணு ஆயுதத்தை விட்டுட்டோம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பொருளாதார தடையை மட்டும் விட்டால் ஒத்து வராது. ஸோ எங்களுக்கு ஒரு க்ளீனான ஈரான் மற்றும் அமெரிக்கா உலக நாடுகளுக்கு இடையேயான அக்ரிமெண்ட் வேணுமே தவிர அதில் டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது வைக்கக்கூடாதுங்கிறது இப்போது ஈரானுடைய குரலாக உயர்ந்திருக்கிறது. இந்த குரல் ஏன் இப்போ உயர வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஈரான் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ரஷ்யா, அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா, அமெரிக்கா சீனா அப்படின்னு சொல்லி பலகட்ட பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈடுபட்டு இருக்காங்க. அது கூடவே இந்தியாவு கூட ஒரு ட்ரேடு டீல் அப்படிங்கிறதெல்லாம் செய்ய போகிறாங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளிவந்திருக்கு பார்த்தீங்களா. இது எல்லாம் சேர்ந்து தான் உலக அரசியலில் பெரிய மாற்றங்களை உருவாகிட்டு இருக்கு. ஸோ என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். வேலண்டைன்ஸ் டேக்கு சூப்பரான ஒரு டைகாஸ்டுக்காரன் அறிமுகம் செஞ்சிருந்தேன். கணவனுக்கு மனைவி வாங்கி கொடுத்துருக்கலாம், நண்பனுக்கு தோழி வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி நண்பனுக்கு நண்பனா வாங்கி கொடுத்துருக்கலாம். பட் இந்த முறை டிஃப்ரெண்டான ஒரு காம்போ இருக்கு. இந்த வீடியோக்கு எண்டில் இதுக்கான டீட்டெயில்ஸை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. க்ளீன் பிரேக் ஈரான் கேட்குறது அதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி தான் நம்முடைய முதல் செய்தியாக நம்ம பார்த்துருந்தோம். இரண்டாவது செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 நாடுகள் அவங்க சேர்ந்து கண்டிப்பாக ஒரு பேச்சுவார்த்தையில் உட்காருவாங்களான்னு சொல்லி பல வருடங்களாக எதிர்பார்த்த 3 நாடுகள். ஒன்று ரஷ்யா, இன்னொன்று உக்ரைன், இன்னொன்று அமெரிக்கா. இந்த 3 நாடுகளும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான முதல் தினமும் முடிஞ்சு 2வது தினமும் முடிஞ்சிருக்கு. ஸோ ப்ரொடக்டிவிட்டியாக ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்டால் எஸ் நடந்திருக்கு. ரஷ்யா உக்ரைன் மேலே ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா மேலே கொஞ்சம் தாக்குதலை, ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இது அஸ் யூஷுவல் எப்போதுமே நடக்கிறது தானே விக்கி அப்படின்னு கேட்டால் எஸ் நடக்கிறது தான். இதையும் தாண்டி ஏதாவது விஷயங்கள் பேச்சுவார்த்தை வழியாக நடந்திருக்கான்னு கேட்டால் இன்றைக்கான பேச்சுவார்த்தையில் ரொம்ப முக்கியமாக நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இராணுவ வீரர்கள் அந்த பக்கமாக போர் கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருப்பார்கள், POWs அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிசனர் ஆஃப் வார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள விடுவிப்பது எப்படி, அப்படி விடுதலை செய்யக்கூடிய நபர்களில் எத்தனை பேர் உக்ரைனை சார்ந்தவங்க, எத்தனை பேர் ரஷ்யாவை சார்ந்தவங்க, எத்தனை பேர் அயல் நாடுகளை சார்ந்தவங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் எல்லாமே எடுத்திருக்காங்களாம். ஸோ இது ஒரு பாசிட்டிவான அப்ரோச் அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் பல நாட்டு தலைவர்களும் ஊடகங்களும் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஐயா இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடியே POW அப்படிங்கிறவங்கள ஏகப்பட்ட பேர் ஒரே நாளில் 1000 பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வரலாறு இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம வியூகம் அப்படிங்கிற சேனலில் இந்த ரஷ்யா உக்ரைன் அப்டேட் பார்த்துக்கிறதுனால நமக்கு தெரியும் இந்த டேட்டில் இந்த மாதிரி பிரிசனர் ஆஃப் வார்ஸ் அப்படிங்கிறவங்க எக்ஸ்சேஞ்ச் செய்யப்பட்டார்கள், இன்றைக்கி 100 பேர், அன்றைக்கி 500 பேர் அப்படின்னு சொல்லி ஒரே நாள் 1000 பேர்லாம் எக்ஸ்சேஞ்ச் செய்யப்பட்ட வரலாறுலாம் இருக்குது. ஸோ இந்த பேச்சுவார்த்தை வழியாக இதை தான் நம்ம எதிர்பார்த்தோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நாம் எதிர்பார்த்தது என்ன, ரஷ்யா அவங்களுடைய ஃப்ரண்ட் லைனை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் வழியாக ரஷ்யா உக்ரைனை எப்படியாவது இதோடி போகிற நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கான ஒரு ப்ரெஷர் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உக்ரைன் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அயல் நாடுகள்லேருந்து எனக்கு வெப்பன் கிடைக்குமா, அயல் நாடுகள்லேருந்து எனக்கு சோர்ஸ் ஆஃப் மணி அந்த கிடச்சி அதை வச்சு நான் ஏதாவது வெப்பன் வாங்கி ரஷ்யாவை அடிச்சிட மாட்டேனா, இது எல்லாத்தையுமே உக்ரைன் செஞ்சுட்டு இருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்துக்கொண்ட அந்த முடிவு அப்படிங்கிறது ஃப்ரண்ட் லைன் எக்ஸ்பேன்ஷன் தான். அதை சரியாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தை ஒரு பீஸ் டீல் அப்படின்னு சொல்லும்போது நீ போதும் உன் ஃப்ரண்ட் லைனை எக்ஸ்பேண்ட் பண்ணாத, அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும், நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம், இந்த பவர் கிரிட் மேலே நம்ம தாக்குதலை நடத்த வேண்டாம், முக்கியமான இடங்களில் நம்ம மக்கள் கிராஸ் பண்ணுறதற்கு ஒரு ஈவெண்ட்டை ரெடி பண்ணணும், நிறைய நாடுகளுடைய உதவி என் நாட்டுக்கு தேவைப்படுகிறது, அந்த நாட்டினுடைய உதவிகளும் அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான கட்டமைப்பும் உக்ரைனை ரீபில்டு பண்ணுறதுக்கு தேவைப்படும். இதெல்லாம் தானே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பேச்சுவார்த்தை. பட் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை இன்னும் நடைபெறவில்லை. இப்போ தான் 2nd டே 3rd டே மீட்டிங் அப்படிங்கிறது நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நல்லா நடந்து அந்த யுத்தம் நின்று அதன் பிறகு ஒரு பீஸ் டீல் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயுமே சிக்கல் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் என்ன சொல்கிறாங்க, பீஸ் டீல் உருவானதுக்கு பிறகு அங்கே ஆர்மி வைக்கிறீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்றிணைந்து 10 பேராக போட்டு அங்கே என்ன செய்யணும், மல்டி நாடுகளுடைய இராணுவத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யா சொல்கிறாங்க அப்படி முடியாது, ஏன்னா நீங்கள் ஒரு 3 நாடுகள் அவங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. பட் எல்லா நாட்டினுடைய இராணுவ வீரர்களும் அங்கே நிலை கொண்டால் நாளைக்கு நான் ஏதாவது ஒரு குண்டை தூக்கி போட்டு அது உங்கள் இராணுவ வீரர்கள் மேலே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்பட்டமாக ஒரு பொய்யை பரப்பி, அது ரஷ்யா குண்டு போடணுமே இல்லை, அதை தான் ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது எதையாவது செஞ்சு எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதனால் இதெல்லாம் பார்த்து செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்கிற எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக UNRWA
இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தின் போது இந்த UNRWA சார்ந்தவங்க தான், ஐநா சபையினுடைய ஒரு கிளை அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளை அமைப்பை சார்ந்தவங்க தான் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சாங்க. இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறதுக்கான மேப்பெல்லாம் காண்பித்து கொடுத்ததுலாம் இந்த UNRWA தான். ஸோ அவங்கள நாங்கள் பழிவாங்க போகிறோம்னு சொல்லி இஸ்ரேல் செஞ்சுருந்தாங்க. நிறைய பேரை கொண்டும் குவிச்சாங்க. ஆனால் UNRWA அதை மறுத்திருந்தார்கள். நாங்கள் மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்று வரையிலும் UNRWA அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டாண்டில் நின்றுட்டே இருக்குது. பட் அதே UNRWAக்கான ஃபண்ட் அப்படிங்கிறது அமெரிக்கா என்ன செஞ்சுருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% குறைச்சிட்டாங்க. இன்றைக்கி UNRWA ஒர்க் அப்படிங்கிறது 20% வரை தடைப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. காரணம் என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபண்டு கிடையாதுங்க. ஃபண்டு கிடையாது அப்படிங்கிறத விட எங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க UNRWA. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. இன்றைக்கி இஸ்ரேல் என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க, UNRWA கட்டிடம் இருக்குல்ல, அந்த கட்டிடத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாக்கள், அந்த கட்டிடத்துக்கு தேவையான மின் இணைப்புகள், வாட்டர் கனெக்ஷன், இது எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இது நம்ம ஊர் முதல்வன் படம் மாதிரியே இருக்குது. அவங்க வீட்டில் லைட்டு போட எரியாது, தண்ணீர் வராது, அரசியல் என்னதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அர்ஜுன் அவர்கள் கேட்பாங்கல்ல, அதே ஒரு நிலைமையில தான் UNRWA எம்ப்ளாயிஸ் இருக்காங்களாம். ஸோ அவங்களுக்கு தேவையான வாட்டர் இல்லை, கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படி அங்கே இருக்க முடியும்? அப்போ UNRWA இன்றளவும் தலைப்புச் செய்தியாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல ஸ்பை மூவிஸ் பார்த்துருப்போம், ஸ்பை ஹிஸ்ட்ரி வாசிச்சிருப்போம். ஆனால் போலந்தில் அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்குள்ளேயே ஒரு ஸ்பை இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போலந்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்களுடைய வேலைகளை செய்து வருகிறது அப்படிங்கிற செய்தி அவங்களால நம்ப முடியுதா? இப்போ போலந்து, ஆமாப்பா, ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்த போலந்து, அமெரிக்கா என்ன ஆனாலும் சரி நான் தான் ரஷ்யாவை அடுத்ததாக அடிப்பேன் அப்படின்னு சொன்ன போலந்து, அவங்க நாட்டினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்குள்ளேயே ஒரு ஸ்பையா அப்படின்னு கேட்டால் என்னங்க? ரஷ்யாவினுடைய ஸ்பையை எதிர்த்து இந்த உலக நாடுகளில் எந்த நாடுமே ஸ்பையை அதிகமாக செஞ்சுருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உளவு வேலை செய்யக்கூடிய நபர்களில் முக்கியமான நபர்கள் ரஷ்யர்கள். அது முதல் உலகப் போர், இரண்டாவது உலகப் போர், அது கழிஞ்சு நடந்த பனிப்போர், இப்போ நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போர், எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. ரஷ்யாவினுடைய ஸ்பை அவங்களுடைய வேலைக்குன்னு தனியாக ஒரு கெத்தான ஹிஸ்ட்ரி இருக்குது. மொசாடு மாதிரி மொசாடையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ரஷ்யாவினுடைய ஸ்பை ஒர்க் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதனுடைய வரலாறு படித்தா தான் தெரியும். நானும் ரொம்ப நாளாக அதை வச்சு ஒரு சீரீஸ் போட்டுற முடியாதா அப்படின்னு சொல்லி எடுத்து படிச்சுட்டு தான் இருக்கேன். பட் எங்கே தொடங்கி எதில் முடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கிறதுனால அதை அப்படியே பெண்டிங்கில் போட்டிருக்கேன். அடுத்ததாக கம்போடியா ஃப்ரான்ஸ் இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில் ஃப்ரான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, தாய் பார்டர் இஷ்யூ, தாய்லாந்தினுடைய ஒரு பார்டர் இஷ்யூ நாங்கள் முடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கம்போடியாட்ட சொல்கிறாங்க. அப்போ கம்போடியா கேட்குறாங்க, ஓகே ஃப்ரான்ஸ் நீ முடிச்சு விட்டுட்டேன்னு சொல்கிறேன், ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி மேற்குலக நாடுகள் தான். இவனை என்ன தெரியுமா செய்வாங்க, ஒரு நாட்டை காலனி ஆதிக்கமாக வச்சுருப்பாங்க. காலனி ஆதிக்கம் முடியுது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கோபப்படுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த நாட்டை இரண்டாக பிரிக்கிறோம், இல்லை 2 நாடுகளுக்கும் சேர்ந்து இதுதான் பொதுவான ஒரு பார்டர் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு மேப் எடுத்து குடிச்சிட்டு இருப்பானுங்களா என்னன்னே தெரியாது, அரை போதையில் இப்படி ஒரு லைனை போட்டுட்டு இதுதான் உங்களுடைய பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ கடைசி வரையிலும் அந்த பார்டரில் 2 நாடுகளுக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அந்த நாடு சொல்லும் இது என்னுடைய பிளேஸ், இந்த நாடு சொல்லும் அது என்னுடைய பிளேஸ், நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கோங்கடா, நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் டாட்டா பாய் சொல்லி கிளம்பிடுவாங்க. அந்த ஒரு பிரச்சனை இன்றைக்கி எங்கேயும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்போடியாலையும் இருக்குது. கம்போடியா, அங்கே இருக்கக்கூடிய சிக்கல், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். அப்போ தாய் பார்டர் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பிரிச்சிங்க, அதை எப்படி செட்டில் பண்ணீங்க, அதற்கான ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி இப்போது கம்போடியா அரசாங்கம் கேட்டிருக்காங்க. இதை ஃப்ரான்ஸால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னப்பா, கொடுக்க முடிஞ்சால் இன்றைக்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக சீனாவினுடைய EV நெட்வொர்க் அப்படிங்கிறது தான். EV மார்க்கெட், EV நெட்வொர்க் அப்படிங்கிறது இப்போது உலக அளவில் பெரிய பேசுபொருளாக இருந்தாலும் அதில் டாமினேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா தான். அமெரிக்காவினுடைய பல நிறுவனங்கள், ஈவன் டெஸ்லாவை கூட உதறி தள்ளிவிட்டு அவங்களுடைய BYDலாம் ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸாக மாறிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். பட் அவங்க ஜஸ்ட் ஒரு EV காரை மட்டும் அவங்க உருவாக்கல, ஹியூமனாய்ட்ஸ் நிறைய உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹியூமனாய்ட்ஸ் கூடிய இன்டர் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத செஞ்சிட்ருக்காங்க. கார் அண்ட் ஹியூமனாய்டு அப்படிங்கிறத இன்டர்லிங்க் பண்ணுறாங்க. ஸோ நாளடைவில் ஒரு டிரைவர் நமக்கு தேவைப்பட மாட்டாங்க, ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் நமக்கு தேவைப்பட மாட்டாங்க, ஒரு ஃப்ரெண்டு நமக்கு தேவைப்பட மாட்டாங்க, ஒரு மனைவி கணவன் யாருமே தேவைப்படாமல் ஹியூமனாய்டு கூட வாழ வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கலாம். முதியவர்களை பார்ப்பதற்கும் குழந்தைகளை பார்ப்பதற்கும் நாம் இப்போ வேலைக்காரங்களை வைக்கிற மாதிரி ஹியூமனாய்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்காலம் நம்ம முன்னாடி இருக்குது. ரொம்ப மிக விரைவாக ஒரு 5 வருஷம் 7 வருஷத்துக்குள்ளே வந்துடும் நான் நினைக்கிறேன்.
ஒவ்வொரு வீட்லையும் எப்படி மொபைல் ஃபோன் இருக்கோ அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு ஹியூமனாய்டு ஒருத்தன் இருப்பான். அவன்கிட்ட நம்ம பேசுவோம், மச்சான் எப்படி இருக்க, அவன் திருப்பி ChatGPT இல்லாட்டி உனக்கு என்ன மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை வச்சு நான் பதில் சொல்லணும்னு சொல்லி நம்ம எல்லாம் செட்டப் பண்ணோன்னே மச்சான் நான் நல்லா இருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவான். இன்றைக்கி என்னடா பிளான் அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்ம கூட பேசும். இப்படி நம்ம காலத்தை ஓட்ட போகிறோம். இதுதான் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒர்க்கிங் ப்ராசஸில் யார் கூடுதலான மும்முரமான வேலையை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா சீனா தான். அதை வெளிப்படையாக அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்க எதை வச்சு அதை மறைக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி EV கார்கள் அது சம்மந்தமான வேலைகளை செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிற பெயரில் ஹியூமனாய்ட்ஸ் அப்படிங்கிறத அதிகமான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஈடுபட்டு வராங்க சீனா. அதே சீனா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் செஞ்சிட்ருக்காங்கிறது தெரியும். பட் அமெரிக்கா இல்லாமல் அவுட் சைட் ஆஃப் அமெரிக்காவை தாண்டி இருக்கக்கூடிய பல நாடுகளில் சீனாவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இம்ரான்கான் அவர்களுடைய மகன் இன்னைக்கு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார். எங்கள் ஊருக்கு எங்களால் போக முடியல, விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பாகிஸ்தானுடைய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது, ஃபேமிலி ரீயூனியனை எங்களால் செய்யவே முடியல அப்படின்னு சொல்லி இம்ரான்கான் அவர்களுடைய மகன் இன்னைக்கு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். ட்ரம்ப் அவர்கள் பீஜிங் கூப்பிட்டு ஷி ஜின்பிங் அவர்களுடன் பேசினார்கள் அப்படின்னும், ஈரான் பிரச்சனை பற்றியும் நம்ம அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் ஷி ஜின்பிங் அவர்களே அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களும் ஜியும் பேசிக்கொண்டார்கள் என்பதும் கூடுதலான தகவல். ஜாகித் ட்ரோன்ஸினுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அப்படிங்கிறத அடுத்ததாக புதுசாக 2 இடங்களில் தொடங்கியிருக்காங்க ரஷ்யா. அப்போ ட்ரோன்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத ரஷ்யா தொடங்கியிருக்காங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி ரஷ்யாவும் நகர்ந்து வருகிறது. இதுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுலாம் நடந்துக்கிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு முடிய போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அழகான ஒரு மொமெண்டம், ஒரு பேர் மாதிரி இருக்காங்க, இல்லை நண்பர்கள் மாதிரி இருக்காங்க, ஜோடி மாதிரி இருக்காங்க, பின்னாடி பலூன் இருக்கிற மாதிரி ஒரு குட்டியாக அது கூட ஒரு லைட் செட்டப்பும் கொடுத்து, அந்த லைட்டுக்கு 3 மோடும் கொடுத்து, ஒரு ஸ்டாண்டும் கொடுத்து, இந்த மொமெண்டம் ஒன்று. அதே மாதிரி இந்த அழகான ஒரு ரோஸ், இந்த ரோஸ் ஒன்று கொடுப்பேன். இதுவும் அந்த காம்போவில் இருக்குது. 3வது ரொம்பவே ஸ்பெஷல். முத்தெடுக்க போறியா அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க தெரியுமா? அதே மாதிரி உண்மையான முத்து எடுத்து நாம் ஒரு லாக்கெட்டில் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரியான ஒரு லாக்கெட்டும் கொடுத்து செயினாக நம்ம யாருக்காவது பரிசு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கும். உண்மையிலே இதுக்குள்ளே ஒரு சிப்பி இருக்குது. அந்த சிப்பி ஓப்பன் பண்ணுறதுக்கான ஓப்பனர் கொடுத்துருவாங்க. அந்த சிப்பியை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளக்க கல்டிவேட் செய்யப்பட்ட முத்து இருக்கும், பேர்ல் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பேர்ல் எடுத்து இந்த செயினில் போட்டிங்கன்னா அதை விட பெரிய ஒரு கிஃப்ட் வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த 3மே சேர்த்து, இந்த 500 ரூபாய்க்கு ஏதோ வித்துட்ருக்காங்க. இந்த 3 சேர்த்து 549 கிட்ஸ் பெஸ்டியில் இருக்குது. 80 பீஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. லிமிடெட் குவான்டிட்டி தான் வாங்கினேன். இல்லை எனக்கு இது வேண்டாம், நீ காமிச்ச அந்த மொமெண்டத்திலே லபூபுலாம் இருந்து அப்படிலாம் இருந்தால் எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டால் தனியாக அதுக்கான கிஃப்ட், வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டுன்னு தனியாக இருக்குது. அதுக்கான லிங்கையும் கீழே தந்துடுறேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்கப்பா. ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.